Keloid stud பத்தி இந்த வீடியோல நான் இன்னைக்கு சொல்றேன். Hi, I am Dr. Kovardhini from Co Cosmetic Surgery Center, Coimbatore. Keloid அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு ப்ராப்ளம் அது. எங்க நம்மளுக்கு வந்து ஸ்கார் ஆனாலும் சரி அல்லது இயர் சைடு கார்ட்லேஜ் இயர் பியர்சிங் அந்த மாதிரி பியர்ஸ் பண்ணும்போது அந்த காது குத்துற இடத்துல வரலாம், இல்லை மற்ற இடத்துல ஏதாவது தீக்காயம் பட்ட இடத்துல வரலாம், அல்லது வேறு ஏதாவது அடிபட்ட இடத்துல எல்லாம் வரலாம். அந்த மாதிரி இது இந்த கீலாய்டு வந்து அவங்களோட தோலோட டெண்டன்சி, அதனால தான் அவங்களுக்கு ஸ்கார் ஆகிற இடத்துல அந்த மாதிரி தடிச்சு வருதுங்கிறது நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ காதில் வந்து இந்த இயர் கீலாய்டு வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கீலாய்டு இயர் ஸ்டட். அதாவது இப்போ மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டட்டை போட்டு நம்மளால கம்ப்ரெஷன் கொடுக்க முடியாது. பட் ஆனால் காதில் மட்டும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து இந்த கீலாய்டு இயர் ஸ்டட்டை வந்து நம்ம ஒரு தோடு மாதிரியே யூஸ் பண்ணி அந்த கீலாய்டை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கீலாய்டு வந்து இயர் பியர்ஸ் பண்ண இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கீலாய்டு ஸ்டட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சின்ன கீலாய்டை மட்டும்தான் கம்ப்ரெஸ் பண்ணி அதனோட சைஸ் வந்து சின்னதாகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பெருசா இருந்ததுன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஒரு சின்னதா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த கீலாய்டு இயர் ஸ்டட்டை வந்து நம்ம அதுல அப்ளை பண்ணி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டட்ல இதுல வந்து கீலாய்டு இருக்கிற ஏரியால இது அப்படியே நம்ம காதுல இப்படி பியர்ஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி நைட்ல தூங்கும் போது அப்ளை பண்ணிக்கலாம். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து இதை நம்ம இந்த ப்ரோப்ஸை வந்து டைட் பண்றது மூலியமா நல்ல கம்ப்ரெஷன் கிடைக்கும், இந்த மாதிரி கம்ப்ரெஷன் கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரெஸ்டு சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் ஷீட்ஸ் இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுல 2 அட்வான்டேஜ். ஒன்னு வந்து அந்த கீலாய்டுக்கு கம்ப்ரெஷன் கிடைக்கும், இன்னொன்னு வந்து சிலிகான் ஷீட் அப்ளிகேஷனும் கிடைக்குது சேர்ந்து. அப்போ வந்து அந்த கீலாய்டோட சைஸ் குறைஞ்சு அமுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த கீலாய்டு ஸ்டட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ணலாம். அது கிட்ஸா இருந்தாலும் சரி, அடல்ட்டா இருந்தாலும் சரி, இதை தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு தூங்கிக்கலாம். மேபி நடுவில் தூக்கத்துல கலண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 hours அந்த மாதிரி, ஒரு 4 to 6 hours அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணா கூட அந்த கீலாய்டோட சைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால நீங்க வந்து இப்போ கீலாய்டு சின்னதா இருக்கு அப்படின்னா, கீலாய்டுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கிற இதுல வந்து நம்ம இந்த கீலாய்டு ஸ்டட்டை அப்ளை பண்ணி அதனோட சைஸை கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கீலாய்டு ஸ்டட் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா வெளியில எல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து மேக்னெட் கம்மல் ப்ரெஷர் கொடுக்கும் இந்த கீலாய்டுக்கு, அப்படிலாம் நம்ம சேல் பண்றதை பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அதுவெல்லாம் வந்து இந்த கீலாய்டு ஸ்டட் மாதிரி நல்ல கம்ப்ரெஷன் கொடுக்காது. ஜஸ்ட் ஒட்டிக்குமோ ஒழிய இந்த கீலாய்டு ஸ்டட் கொடுக்குற அளவுக்கு கம்ப்ரெஷன் அந்த மேக்னெட்டிக் இயர் ஸ்டட்லாம் கொடுக்காது. அதனால நல்ல வந்து கம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி இந்த கீலாய்டு ஸ்டட் வேர் பண்ணால் இந்த கீலாய்டோட சைஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தேங்க்யூ.